வணக்கம் டாக்டர். நான் தந்தி டிவியிலிருந்து மாலன் பேசுகிறேன். உங்ககிட்ட வணக்கம் வணக்கம் வணக்கம். நேற்றைக்கு முதலமைச்சரை சந்தித்து ஒரு மனுவை கொடுத்திருக்கிறீர்கள். அதில் சில இதை தொழில்நுட்பத்தின் மூலம் இதை போன்ற பிரச்சனைகளை தீர்க்க முடியும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அது என்ன மாதிரியான தொழில்நுட்பத்தை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்க? அது சாத்தியமாகக்கூடியதானா? தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அது சாத்தியமாகக்கூடியதானா? என்ன சொல்லியிருக்கிறீர்கள் உங்களுடைய மனுவில், முதல்வரிடம் கொடுத்த மனுவில்? அதாவது முதலில் உடனேயே அவர்களுக்கான நிவாரணம், அவர்களின் உயிர் போக்குவது தடுக்கப்பட வேண்டும், பயிர் கருவது தடுக்கப்பட வேண்டும், இதெல்லாம் ஒரு வகை. ஆனா என்னை பொறுத்த மட்டில் அங்கே சென்று நேரடியாக பார்க்கும் பொழுது ஏதோ விவசாயி செய்துவிட்டு போகட்டும் என்று எல்லோருமே இருந்து விட்டோமோ, அரசாங்கம் உட்பட, அப்படி என்ற ஒரு எண்ணம் எனக்கு மேலோங்கியது. ஏனென்றால் நான் வெளிநாடுகளிலெல்லாம் படித்து அங்கே உள்ள விவசாயத்தை பார்த்த ஒரு அனுபவத்தில் புதிதான யுக்திகளை அவர்கள் கொண்டு வந்து எந்த இடத்தில் அவர்களுக்கு நஷ்டமோ இல்லை என்றால் அந்த விளைநிலம் அந்த ஒரு பருவத்திற்கு மேல் இந்த நிலைக்கு பயன்படாது, இந்த பயிருக்கு பயன்படாது, இல்லை என்றால் இப்பொழுது தண்ணீர் போதவில்லை, இந்த வானிலை சூழ்நிலைக்கு பயன்படாது என்று நினைத்த உடனே அதை வேறு ஒரு பயிருக்கோ இல்லை என்றால் வேறு ஒரு விஞ்ஞான முறைக்கோ இல்லை என்றால் குறுகிய தண்ணீர் எவ்வளவு இருக்கிறதோ அதற்கேற்ப பயிரோ அதையெல்லாம் செய்ய பழகி எல்லா விதத்திலும் விவசாயிக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமுதாய ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அவர்களுக்கு துணை நின்று விவசாயம் அங்கே பெருகுகிறது என்பதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் நமக்குள்ள ஒரு கவலைக்கு நானும் நெடுநாளாக அரசியலில் ஈடுபட்டு இருந்தாலும் நான் உட்பட ஏதோ விவசாயம் செய்கிறார்கள், லாபம் வந்தால் அவர்களுக்கு வரட்டும், வறட்சி என்றால் அவர்கள் அதை தாங்கிக் கொண்டுதான் ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறதோ என்ற ஒரு மிகப்பெரிய கவலை வந்த காரணத்தினால் அவர்களுக்கு உங்களுடைய கவலையை புரிந்து கொள்கிறேன். ஆனால் இந்த இடத்துல இந்த கேள்வி கேட்டே ஆக வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இது விவசாயிகளுடைய குரலாக இந்த கேள்வியை உங்கள் முன்னால் வைக்கிறேன். இந்த அதிக அளவில் மரணங்கள் நிகழ்ந்திருப்பது டெல்டா பகுதியில் நடந்திருக்கிறது. அதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம், காவேரி வரும் என்று நினைத்து பயிர் செய்தோம், ஆனால் காவேரி வராமல் போய்விட்டது, அது ஒரு முக்கியமான காரணம் என்று சொல்கிறார்கள். காவேரி வராததற்கான காரணங்களில் ஒன்றாக மத்திய அரசினுடைய செயலின்மை, மத்திய அரசு உரிய நேரத்தில் உரிய முறையில் செயல்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார்கள். இதற்கு உங்களுடைய பதில் என்ன? இதுல நல்ல வேளை நீங்கள் இந்த கேள்வியை கேட்டீர்கள். எனக்குள்ள கவலை என்ன என்றால் 179 டிஎம்சி வர வேண்டிய இடத்துல இதுக்கு முன்னால கூட 60 டிஎம்சி தான் நமக்கு வந்திருக்கு. ஒரு டிஎம்சில 7000 ஏக்கர் பயிர் செய்ய முடியும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஆக காவிரி இன்றைக்கு ஏமாற்றப்படவில்லை, தொடர்ந்து காவிரியிலிருந்து பாராமுகமாக இருந்து விட்டோமோ என்று நீங்கள் சொல்றீங்க. மத்திய அரசும் பாராமுகமாக தானே இருந்திருக்கிறது இந்த விஷயத்தில். இல்ல அதைத்தான் நான் சொல்றேன். இப்ப உங்ககிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனை பல. அதுல நெடுநாளாக இன்றைய காவிரி பிரச்சனையோ இன்றைய பாராமுகமோ இல்லை என்றால் இன்றைய அவர்களை கவனிக்காமல் இந்த மரணங்களோ நடைபெறவில்லை. காலமாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனக்குள்ள கவலை என்ன என்றால், காவிரி தண்ணீர் ஒரு புறம் இருக்கட்டும், மழை முற்றிலுமாக பொய்த்திருக்கிறது. ஆனால் காவிரி எப்பொழுதுமே அரசியலாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் இதையும் மீறி காவிரி வரல, இன்னொரு மாநிலத்திலிருந்து கிடைக்கணும், 2000 டிஎம்சிய நீங்க கொடுங்கன்னு சொன்னா அந்த மாநிலம் தர மறுக்கிறது. அது நிச்சயமாக காவிரியில் அரசியல் இருந்துதான் ஆகும். அப்ப காவிரி அரசியலை நாம் அதை கருத்தில் கொண்டு அதன் மீது பழியை சுமற்றி நாம் இவர்களை எல்லாம் பழி கொடுக்க போகிறோமா, இல்லை என்றால் இவர்களுக்கு ஒரு மாற்று ஏற்பாடு செய்ய போகிறோமா என்பதுதான். நான் நிச்சயமா சொல்றேன், மத்திய அரசு காவிரி நதி மேலாண்மை வாரியத்தை அமைக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இன்று உடனே உச்ச நீதிமன்றம் கொடுக்க சொன்ன 2000 டிஎம்சிய கர்நாடகம் கொடுக்கலன்னா காவிரி நதி நீர் ஆணையம் அமைத்து அதை விட என்ன அழுத்தத்தை கொடுத்துவிட முடியும் என்பது எனது கேள்வி. ஆக என்னை அதையே தாண்டி வரணும். எல்லாத்தையும் காவிரி நதி நீர் ஆணையம் வரல, காவிரி வரல, அதனால விவசாயம் செத்துக் கொண்டிருக்கிறான் என்பதையும் மீறி பல பிரச்சனைகளை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற தாழ்மையான கருத்தை
இல்ல நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். இல்ல காவேரியில அரசியல் இருக்கிறது என்று சொல்றீங்க. இப்போ வறட்சி நிவாரணம் கொடுப்பதிலும் அரசியல் இருக்குமா? அக்டோபர்ல கொடுக்கப்பட்ட அறிக்கைக்கு நேற்றைக்கு தான் கர்நாடகத்திற்கு பணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்நாடகம் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்புள்ள மாநிலங்களில் ஒன்று. தமிழ்நாட்டில் அதை போன்ற சூழ்நிலைகள் இல்லை என்று தான் அதுதான் இன்றைக்கு இருக்கிற யதார்த்தம். அந்த மாதிரியான ஒரு பின்னணியிலிருந்து பார்க்கிற போது தமிழ்நாடு அரசு இந்த வாரமே கூட ஒரு வறட்சி நிவாரணம் கேட்டு அறிக்கை கொடுத்தால் அதற்கு உரிய காலத்தில் வந்து பணம் கிடைக்குமா, அல்லது இது தமிழ்நாடு பிஜேபிக்கு வாய்ப்பில்லாத மாநிலம் என்பதனால இது புறக்கணிக்கப்படுமா? அப்படி புறக்கணிக்கப்பட்டால் தமிழக பாஜகவினுடைய நிலை என்னவாக இருக்கும்? இல்ல, நீங்க நீங்க சொல்றது கருத்துக்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இதில் நடைமுறை என்பது ஒன்று இருக்கிறது என்பது மிகப்பெரிய எழுத்தாளராகிய சமுதாய அக்கறை உள்ள உங்களுக்கு நன்றாக தெரியும். கேட்ட உடனே கொடுக்கிறது என்பதில்லை. உதாரணத்திற்கு சொல்கிறேன். நான் ஏற்கனவே மரியாதைக்குரிய ராதா மோகன் சிங் மத்திய விவசாயத்துறை அமைச்சரை பார்த்து, விவசாயிகளை பார்த்து, முதலமைச்சரை பார்த்து ரொம்ப வெளியே நான் தெரியலையே தவிர தொடர்ந்து விவசாயிகள் பிரச்சனையை கையில் எடுத்துக் கொண்டிருக்கும் ஒரு நபர் நான். அதனாலதான் நான் வந்து அங்க போனேன், அதெல்லாம் நான் பார்த்தேன். இதுல என்னன்னா, நான் போன முறை ராதா மோகன் சிங் அவர்களை பார்க்கும் பொழுது 19 கோடி தமிழக அரசிடம் இருந்து அந்த பயிர் பாதுகாப்பு திட்டத்திற்கான பிரீமியம் கொடுக்கப்பட்டால் 198 கோடி மத்திய அரசிடம் இருந்து ரிலீஸ் ஆகும். அந்த 19 கோடி இன்னும் தமிழக அரசிடம் இருந்து அது கொடுக்கப்படவில்லை. ஆக இத மாதிரி டெக்னிக்கல் ரீசன்ஸ் சொல்லும்போது ஒரு நடைமுறை இருக்கும் பொழுது அந்த நடைமுறை சரியாக மாநில அரசிடமிருந்து கோரிக்கை, மாநில அரசிடமிருந்து தகவல், மாநில அரசிடமிருந்து அறிக்கை, மாநில அரசிடமிருந்து கொடுக்க வேண்டியது கொடுக்க மத்திய அரசு. ஆக இதற்கே என்று ஒரு வழிமுறை இருக்கிறது. நான் இன்னைக்கு கேட்டேன், உடனே நாளைக்கு செக் கொடுக்கிறேன் அப்படின்ற நிலை துரதிருஷ்டவசமாக நமது நடைமுறையில் இல்லை. ஆக தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய 198 கோடி ஏன் கிடைக்கலன்னா 19 கோடி இன்னும் தமிழகத்துல இருந்து ரிலீஸ் ஆகல. ஆக அதே மாதிரிதான் கர்நாடகாவிலிருந்து நமக்கு மேலெழுந்த வாரியாக நேற்றுதான் கர்நாடகாவுக்கு கிடைத்திருக்கிறது என்று நமக்கு தெரிகிறது. ஆனால் நடைமுறையில் கர்நாடகா இதை எந்த அளவிற்கு அந்த நடைமுறைக்கு எடுத்து சென்றார்கள், அதனால் மத்திய அரசு எப்பொழுது அதை கொடுத்தது என்பதெல்லாம் உள்ள நிறைய விஷயங்கள் இருக்கிறது என்பது எனது கருத்து. நன்றி. நேரலையில் வந்து எங்களுடைய சந்தேகங்களுக்கு உங்களுடைய விளக்கங்களை கொடுத்ததற்கு நன்றி.